புதிய தேர்தல் மாற்றத்தினூடாக பிரதான இரு கட்சிகளுக்கும் இடையில் பாரிய பிணக்கினை ஏற்படுத்தும் அபாயம் நிலவுவதாக நகர அபிவிருத்தி நீர்வளம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு கல்குடா பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். மட்டக்களப்பு கல்குடா தொகுதிக்கு குடிநீர் வழங்கலுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கல்குடா மஜ்லிஸ் ஷூராவின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் ரவுப் ஹக்கீம், கிழக்கு மாகாண முதலமைச்சர், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள், நீர் வழங்கல் மற்றும் வடுகாலமைப்பு அதிகார சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற தேர்தலில் புதிய ஒரு தேர்தல் முறைமை சம்பந்தமான சர்ச்சை இன்று ரெண்டு பிரதானமான கட்சிகளுக்கு இடையிலே ஒரு பெரிய இழுபறியாக மாறியிருக்கிறது. ஜேவிபி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, முஸ்லிம் காங்கிரஸ், இன்னும் பல சிறிய கட்சிகள் ஒரு புறமாகவும், ரெண்டு பிரதானமான கட்சிகளும் மறுபுறமாகவும் இந்த கயிறிழப்பு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் இது சம்பந்தமான சர்ச்சை நடக்கிற அரசியலமைப்பு விவாதத்திலும் பிரதிபலிக்க முடியும் என்ற காரணத்தினால் அதிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தேர்தல் சீர்திருத்தம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் வரை ஏனைய எந்த சீர்திருத்தமும் செயல்படுத்தப்படக்கூடாது என்கிற ஒரு நிபந்தனையை போட்டிருக்கிறார். என்னால் நிறைவேற்றலாம், ஆனால் செயல்படுத்த இயலாது. ஒரு தற்காலிக ஏற்பாடுகளாக அவற்றை போட்டு வைக்கலாம். இது நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் ஒரு பாரிய பிணக்கை தோற்றுவிக்கிற அபாயம் இருக்கிறது. அப்படி நடக்கிற போது மக்களுக்கு கொடுத்த இந்த ஜனாதிபதி முறையில் ஏற்படுத்துகிற மாற்றங்கள், நல்லாட்சிக்கான காப்பீடுகளை மீண்டும் 14வது சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்துதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடப்பிலே போடப்படுகிற ஒரு ஆபத்து ஏற்படலாம்.